பிரபா லைட்டாக பின்னாடி. Before 5 months, we are ready for saying that. 5 months, yes. இப்படி முன்னாடி போவாங்க. சிஎம் சார் திமுக தலைவர் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல்வர் தான் விஜய், ஆனால் திமுக ஆட்சி தான் நடக்குது, குழந்தைகளோட வாக்குகள் அவங்கள மூளைச்சலவை பண்ணி ஆட்சிக்கு வந்திருக்காங்கன்ற மாதிரிலாம் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இது எப்படி பாத்தீங்க? திமுக ஆட்சியா நடக்குது. திமுக ஆட்சியில் என்ன நடக்குது பாத்தீங்களா? இப்போ திமுக ஆட்சிக்கு தான் சாட்சி. திமுக ஆட்சி நடக்கிற மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றவொன்னே ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் பதவிக்கு வந்தவொடனே 400 ரவுடிங்க வந்து திருச்சியில் சரண் ஆகிறாங்க. இன்னைக்கு மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து எந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டாக செயல்படுது. இங்கே கஞ்சாவை வந்து உடனடியாக கைது செஞ்சுருக்கிறாங்க. கொண்டு வந்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ ஃப்ரீயாக ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி வந்து இங்கே மரியாதைக்குரிய ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் நடத்திட்டு இருக்கிறாரு. சார், நல்ல திட்டங்கள் திமுக செஞ்ச திட்டங்களை செஞ்சுன்னு சொன்னால் நீங்கள் அம்மா உணவகத்தை மூடியில் வச்சுருக்கீங்க. இவர் வந்து மக்களுக்கு பிரயோஜனமான, ஏழைகளுக்கு பிரயோஜனமான, பெண்களுக்கு பிரயோஜனமான, குழந்தைகளுக்கு பிரயோஜனமான இந்த உணவுகளை துறக்க வேண்டும் சொன்னால் இது யாரோட ரோல் மாடல்? ஒரு தனித்துவமாக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழக மக்களின் நாடி துடிப்பாக தமிழ்நாட்டை பாருங்கள் சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் ஒரு ரோல் மாடலாக பார்க்க போகுது. அந்த மாதிரி சிறப்பான ஆட்சியை ஒரு 10 நாளில் கொடுத்துட்டார். மேற்கொண்டு நல்ல ஆட்சியை கொடுப்பார். முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்கள் வந்து வாக்கு சேகரிச்சாங்கன்னா அவருக்கு அதை கூட எக்ஸ் முதலமைச்சருக்கு செய்யலையே. அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க? ஒரு நல்ல ஆட்சி வேண்டும், ஒரு மாற்றம் வேண்டும், குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு வரக்கூடிய இளைஞர்கள் வந்து நம்ம சன்னதியர்கள் வந்து போதையை நோக்கி போறாங்க. அதை தான் வந்தவனு சொல்றாரு அவர். போதையை ஒழிக்க வேண்டும், பெண்களை பாதுகாக்க வேண்டும், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும். அதை வந்து கொடுக்குறாருன்னா தானா வந்து வாக்களிக்கணும். நீங்கள் வந்து திமுக நல்லாட்சி செஞ்சிருந்தா ஏன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அப்படியே டிஷ்யூ பேப்பர் மாதிரி தொடச்சி தூக்கி எறிகிறாங்க? எதுக்கு தூக்கி உங்களை தூக்கி காகிதம் மாதிரி மடித்து தூக்கி கீழே வீசுறாங்க? அப்போ திமுக மக்களுக்கு எந்த ஒரு நல்லவங்களும் செய்யலை. நீங்கள் வந்து வேலை வாய்ப்பை கொண்டு வரல, இங்கே படிப்பை உயர்த்தலை, மருத்துவ தரத்தை உயர்த்தலை, அரசாங்கம் கொண்டு வந்த நல்ல திட்டத்தை நீங்கள் முடக்கிருக்கீங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. போதை கலாச்சாரம் திமுகவில் இருக்கக்கூடிய அகிலகாணி நிர்வாகியை கைது செஞ்சாங்க சார். 2500 கோடி. 2 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செய்ததுல திமுக நிர்வாகி. பிளைட்டில் வந்து திமுக கவுன்சிலர் ஒரு விமான பண்பனுக்கு பாலியல் வன்கொடுமை செய்கிறார். அப்போ திமுக நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் ஒரு பெண் காவல்துறைக்கு வந்து எந்த காவல்துறை பெண்களை பாதுகாக்க வேண்டுமோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை சீண்டல் நடந்திருக்கு. அப்போ முழுக்க இந்த திமுக அரசாங்கம் விவசாயிகளுக்கு நல்லது செய்யல, வியாபாரிகளுக்கு நல்லது செய்யல, சிறுபான்மை மக்களுக்கு நல்லது செய்யல. இதெல்லாம் புறக்கணிச்சு திமுக இன்னைக்கு வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஆட்சி, மக்களாட்சி, மக்கள் விரும்பும் ஆட்சி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் சார் வந்து நடத்திட்டு இருக்குன்னு பார்க்கலாம். சார், முதல்வர் விஜய் வந்து பெருந்தன்மையோட கலைஞர் உரிமை தொகையை கொண்டு வராங்க. ஆனா உரிமை கொண்டாடுறது என்னமோ திமுகவா இருக்கு. முதல்ல கலைஞர் உரிமை தொகை இருக்க வரைக்கும் திமுக ஆட்சி தான் நடக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஸ்டாலின் சார். நான் கேட்குறேன்னா, உரிமை தொகையை கொடுப்பது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ திமுகவோட ஃபண்டில் கொடுக்கல சார். இது வந்து மக்களோட வரி பணம், மக்களோட டேக்ஸ். மக்களோட டேக்ஸ் மக்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உரிமை தொகையாக வந்து கொடுக்குறாங்க. இது திமுக எப்படி வந்து கிரெடிட் எடுத்துக்க முடியும்?
நான் கேட்குறேன், இன்னைக்கு தமிழ்நாட்டோட அப்போ திமுக உங்கள் ஆட்சியில் வந்து நாங்கள் சிறப்பாக கொடுத்துருந்தோன்னா நீங்கள் திருப்பி நீங்களே வந்து ஆட்சி கட்டில் வந்திருக்கணும். அப்போ நீங்கள் வந்தாலும் நீங்கள் ஒழுங்காக, ஏன்னா நீங்கள் வந்து திட்டத்தை கொடுத்துட்டு உங்கள் அமைச்சரை வச்சு அசிங்கலப்படுத்துவீங்க. நீங்கள் 1000 ரூபா வாங்கிட்டு நீங்கள் வந்து லிப்டிக் போட்டு போ, ஓசி பஸ்ஸில் போ, பாய் ஃப்ரெண்டோட போ, இதுதான் நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த உங்களுக்கு வாக்களித்த, உங்களை நம்பி வாக்களித்த திமுக அரசாங்கம் கொடுக்குற மரியாதையா? அப்போ மரியாதைன்னு சொல்லிட்டு அதில் என்ன வந்து உரிமை தொகையை கொடுக்குறீங்க. அப்போ உரிமை தொகையை கொடுக்குறவங்களையும் அமைச்சரை வச்சு நீங்கள் அவமானப்படுத்துறீங்கன்னா இதெல்லாம் புரிஞ்சு கொண்டு உரிமை தொகையை உண்மையாகவே அண்ணனாக, வீட்டில் ஒரு மகனாக, எங்கள் தாய்மாவனாக இன்னைக்கு அரசாங்கத்தை வந்து ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் சிஎம் சார் வந்து நடத்திட்டு இருக்கிறாரு. அதை மக்கள் வந்து விரும்புகிறாங்க. அதை பார்த்து திமுக இந்த மாதிரி வந்து ஒரு தவறான செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க.